everyone, welcome back to my channel Engineering Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Hackerrank ஓட எபிசோட் நம்பர் 3, that is compare the triplets and the problem solve பண்ண போறோம். So same problem solving tab குள்ள போய்க்கோங்க. இந்த ப்ராப்ளமை இப்ப சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. Alice and Bob each created one problem for Hackerrank. A reviewer rates 2 challenges, awarding points on the scale from 1 to 100 to 3 categories and rating it based on these conditions. So in the conditions படி நீங்க பாத்தீங்கன்னா A of I வந்து greater than B of I அப்படின்னா Alex will get a point. Whereas A of I is less than B of I அப்படின்னா Bob is going to get a point. Whereas A of I and B of I is both same, then neither of them receives the point. So இதுக்கு ஒரு test case இங்க கொடுத்திருக்காங்க. So first 5, 6, 7 array 1, that is A array. Then B array க்கு 3, 6 and 10. So அதை வச்சுட்ட output வந்து 1, 1 அப்படின்ற ஒரு array வந்து resultant arrayவா நம்மளுக்கு கிடைக்குது. இங்க போயிட்டு language tabல Python 3 select பண்ணிக்கிறேன். So here you have the function compare triplets A, B. So இதுல தான் நம்மளோட code place ஆக போகுது. So first before that இந்த code எந்த approachல solve பண்ணலான்றத பார்த்துடலாமா? For that first A array, B array இதோட sample test case எடுத்தாச்சு. இப்போ எப்படி இதை சால்வ் பண்ண போறோம், இது பின்னாடி என்ன அப்ரோச்ல இது ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ் 0 பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் 0 அப்படின்ற இதில் நமக்கு ஏயோட இண்டெக்ஸ் 0 என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ ஆலிஸோட இது வந்து 5. நெக்ஸ்ட் பியோட இதில் வந்து நமக்கு 3 இருக்கு. ஸோ இந்த பாபோட இது வந்து 3. Once இது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா you know that 5 is greater than 3 obviously, so Alice gets a point. Alice gets 1 point. So likewise நம்ம index of 1க்கு நம்ம போட்டுக்கலாம். So the first index வந்து 6 and Bob ஓட first index வந்து 6. So obviously 6 is equal to 6, so neither of them get a point. Next index 2க்கு போட்டுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் 2ல நீங்க பாத்தீங்கன்னா ஆலிஸ்க்கு வந்துட்டு 7 இருக்கு, பாபுக்கு வந்துட்டு 10 இருக்கு. ஸோ 7 இஸ் லெஸ் தேன் 10, ஸோ ஆப்வியஸ்லி பாப் இஸ் கெட்டிங் அ பாயிண்ட். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் பேசிஸ்ல ஆலிஸ்க்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, பாப்க்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களோட அவுட்புட் அது ரிசல்டன்ட் அரே வந்து 1, 1. இந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். நம்ம இங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஆலிஸோட ஸ்கோரையும் பாபோட ஸ்கோரையும் நான் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஃபார் I in range 3 if A of I greater than B of I ஒரு பாயிண்ட் கொடுத்துடுறோம். ஸோ நெக்ஸ்ட் LF less than B of I அதுக்கு வந்து பாபுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்கேஸ் ரெண்டு பேருக்குமே கிடைக்கல, ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரிட்டர்ன் இட். நீங்க வந்து எதுவும் கொடுக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் சும்மாவே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபாரை விட்டு வெளில வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அரேயா ரிட்டர்ன் பண்றதுனால அரே பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோட் ரன் பண்ணிடலாம். See, the sample test cases எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒரு இன்பில்ட் ஐடென்டிஃபையர். ஸோ நம்ம ஏஎஸ்சின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஆலிஸோட ஸ்கோரை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். எல்லாமே ரன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு. ரன் ஆயிடுச்சு. அரௌண்ட் 6 டெஸ்ட் கேசஸ் இருந்துச்சு, எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஃபார் லூப்ஸ், இஃப் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம செவரல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஈவன் தோ இஃப் யூ ஹேவிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான், நம்ம லாம்டா இல்லைனா
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட இதை சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, thank you so much for watching this video. Do like, subscribe and share.